வணக்கம். வெல்கம் பேக் டு ஃப்ரைடே ஃபேக்ட்ஸ். துள்ளுவதோ இளமை படம் மூலமாக அறிமுகமான நடிகர் அபிநய் உடல்நலக் குறைவால் உயிரிழந்திருக்காரு. ஒட்டுமொத்த திரையுலகிற்கும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாகியிருக்கு. கடந்த 2002ஆம் ஆண்டு கஸ்தூரி ராஜா டைரக்ஷனில் நடிகர் தனுஷ் நடிப்பில் வெளியான துள்ளுவதோ இளமை படம் மூலமாக தான் திரைத்துறையில் அறிமுகமானார். தனது முதல் படத்திலேயே ரொம்ப பிரபலமானார். எல்லா பெண்களுக்கும் க்ரஷ் மெட்டீரியலாக அபிநய் இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா நிறைய மலையாள மூவிஸ்லையும் நடிச்சிருக்காரு. தமிழில் 15க்கும் மேற்பட்ட படங்களில் நடிச்சிருக்காரு. நிறைய ஆட் ஷூட்லையும் நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் டப்பிங் ஆர்டிஸ்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு. சூர்யா நடித்த அஞ்சான், கார்த்தியோட பையா, காக்கா முட்டை போன்ற பல ஃபேமஸான கேரக்டருக்கு அவர் தான் டப்பிங்கும் பண்ணியிருந்தார். இந்த நிலையில் சில நாட்களாகவே வாய்ப்புகள் கிடைக்காம வருமானம் ரீதியாக பொருளாதார சிக்கல்லையும் இருந்திருக்காரு. இதை தொடர்ந்து அவருக்கு கல்லீரல் பாதிப்பு ஏற்பட்டு உடல்நலம் ரொம்ப மோசமாக ஆகிருச்சு. ஆள் அடையாளம் தெரியாமல் உடம்பு ரொம்ப மெலிஞ்சு போய் இருந்திருக்காருன்னு பல வீடியோஸ் சோஷியல் மீடியாவில் வைரலாக ஆரம்பிச்சது. அதை பார்த்து பல பேர் இவருக்கு இப்படி ஆகிடுச்சுன்னு வருத்தம் தெரிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில தான் அவருடைய மருத்துவ செலவிற்கு ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தாரு. அதை பார்த்து நடிகர் தனுஷ் மற்றும் கேபிவி பாலா பணம் கொடுத்து உதவி பண்ணியிருந்தாங்க. தனுஷ் 5 லட்சம் பணம் கொடுத்திருந்தாரு. கேபிவி பாலா 1 லட்சம் கொடுத்திருந்தாரு. அவருக்கு ஆறுதல் சொல்லி வீடியோ ஒன்றும் கேபிவி பாலா அவருடைய சோஷியல் மீடியாவில் போட்டிருந்தாரு. அதுக்கப்புறமா அவருக்கு நிறைய உதவிகள் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்படி உடம்பு சரியில்லாத நிலைமையில கூட ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாரு. அங்கே மேடையிலையும் பேசியிருந்தாரு. இவரை இறந்து போகிறதுக்கு சில வாரங்களுக்கு முன்னாடி ஒரு சேனலில் இன்டர்வியூவும் கொடுத்திருந்தாரு. இவருடைய இழப்பு சினிமா துறைக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தத்தை உண்டாக்கியிருக்கு.